படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? கேக்குதா? ஒரு பாட்டு ஒன்னு சொல்றேன். மாபெரும் சபை தன்னில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். யார் அந்த மன்னவன்? தளபதி. தளபதி எம்ஜிஆர் படுத்துக்கினே ஓட்டு வாங்கினாரு. நம்ம தளபதி நம்ம கண் அசைவிலே ஓட்டு வாங்குவாரு. மக்களின் செல்வாக்கு நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போகிறது. அதுக்கு தான் இந்த எஸ்ஐஆர் அது இதுன்னு குழப்பம் கொண்டு வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்க. திருடாதே வாக்கை, திருடாதே திருடாதே வாக்கை, திருடாதே. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் வாக்கை திருடி கொண்டே இருக்குது. இதை சட்டம் என்ற பெயரில் தானே எஸ்ஐஆரோ குழப்புது. திருடனா பார்த்து திருந்த விட்டா திருட்டை ஒழிக்க முடியாது. ராஜா, கவனமா வாக்கு சாவடிக்கு முன்னாடி ஒரு டிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுல நின்னுகிட்டு திட்டு ஓட்டு போறோன்னா லபக், செத்து போந்து போதா லபக், புச்சி புச்சி இழுத்து வைக்கணும். நான் இப்படிதான் பேசுவேன். எனக்கு இலக்கணமாலாம் பேச தெரியாது. இப்படிதான் பேசுவேன். ஏன்னா நான் வந்து ஸ்லம்மு. நான் இப்படித்தான் பேசுவேன். ஒருத்தர் சொன்னாரு, ஒடியாந்தாரு பூத்துக்குள்ள, ஐயா என் பொண்டாட்டி பேர் அமராவதி, ஓட்டு போட்டுச்ச பாரு. இப்பதான் போட்டு போச்சு. ஐயோ அப்படின்ச்சு. என்னன்னு கேட்டா 4 வருஷம் ஆச்சு அது செத்து. ஆனா எலெக்ஷன் அப்ப கரெக்டா ஓட்டு போட்டு என்ன பார்க்காம கூட போதியா அப்படின்னு சொல்லி அழுகுறான். இதை எங்க போய் சொல்றது? இந்த எஸ்ஐஆர் இதை சரி பண்ணிடுமா? அமராவதியை சேர்த்து அம்பிகாவதியோட இணைத்துடுமா? சொல்லுங்க. இந்த 75 வருஷம் பவள விழா, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, தமிழினம், மக்களினம், சமுதாயம், தமிழ் மொழி, ஒண்ணுமே வழங்காது சொன்னதுக்கே. எத்தனை டாபிக் சொன்னாங்களோ அது அவங்களுக்கே வழங்காது. எல்லாம் சொல்லின்னு வருவாங்க. சொல்லிட்டு உடன்பிறப்பே எழுந்து வா, எழுந்து உடன்பிறப்பு வருவான், உழைப்பான், ஓட்டு போடுவான், எல்லா தில்லாலங்கடி வேலையும் செய்வான். ஆனா பொழிக்கிறது கோபாலபுர குடும்பம். அந்த உடன்பிறப்பு அதை புரிஞ்சுக்கணும்ல. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேது? அதுதான் எனக்கு வேதனையா இருக்குது. நான் இந்த அப்பா இருக்கிறாரு, அப்பா சொன்ன கூட தப்புன்னு சொல்லுவாரோ? அப்பா ஒன்றும் தப்பான வார்த்தை இல்லையே. இல்ல இல்ல, அப்பா அப்பா எங்க அண்ணன் சொல்றதை கொஞ்சம் கேளுங்கப்பா. அப்பா எங்க அண்ணன் சொல்றதை கேளுங்கப்பா. நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா எங்க அண்ணன் ஏன்பா வர போறாரு? நீங்க எதுவும் செய்யா தொட்டு தானப்பா எங்க அண்ணன் வந்து இதை ஏன் செய்யலன்னு தான் கேட்குறாரு. உங்களை தப்பா ஒன்றும் கேட்கல, ஏன் செய்யல, இதை செய்யுங்க. நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சால் நாங்கள் எங்கள் வேலையை பாதுன்னு போயின்னே இருப்போம். செய்யா தொட்டு கேட்குறாரு. அதை ஏன் நீங்கள் தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க? எஸ்ஆர் மட்டும் அப்படியே ஜுடு 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 அப்படியே சூடு கண்டு போன மாதிரி ஓடி போய் நிற்கிறீங்க. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு புரியல? 1967 CN அண்ணாதுரை எனும் நான் என ஒலித்த குரல். 1977 MG ராமச்சந்திரன் எனும் நான் என ஒலித்த குரல். 2026 விஜய்